மரத்துக்கு என்ன பண்றது, உரிச்சுதான் ஆகணும். உரிச்சதுக்கு அப்புறம் பாருங்களேன் எவ்வளவு வெளிச்சம் வருதுன்னு. சரி இருங்க, மேகிக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்க. இன்கிரீடியன்ட்ஸ்னா மேகி 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 சூடான மேகி சூடான மேகி. இந்த செத்து போன பேய் வரதுக்கு சமையல் சாதம். நான் தான் இன்னைக்கு குக்கரு. சூப் குடிச்சு பாருங்க கொஞ்சம். இப்படி டிவில பாத்தீங்களா? நான் கிண்டிட்டு இருக்கேன், இவன் பாட்டுக்கு விட்டு எப்ப போடுறது? ராஜு பாய், 2 finger in the glitch. இங்கிலீஷ் தெரியுமா? I know English. நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். நம்மளோட டென்ட் ஃப்ரண்ட் டென்ட் பாத்தீங்கன்னா நேத்துலமே விசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, உரிச்சே ஆகல. ஏன்னா நேத்தே வந்துட்டு இந்த விசிபிள் இல்லாமனால தான் நம்மளால ரைட் பண்ணவே முடியல. அதனால இன்னைக்கு பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாக்கிங் போய்க்கிறேன், முடியலனால. குடிக்கலாமா? பாருங்களேன், பட்டம் வாங்கடா. இது மட்டும் அழகா உரிச்சிடலாம். உரிக்க கஷ்டமா தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல மட்டும் 2000 கொடுத்து ஒட்டணும். என்ன பண்றது, ஏன்னா இப்போ மிஸ்ட் டைம் வேற. நல்லா ஒட்டி விட்டாங்களா? ஒட்டினவங்க நல்லா ஒட்டி விட்டாங்க. எங்கடா அதான் முடியுது. என்ன பண்றது, உரிச்சுதான் ஆகணும். உரிச்சதுக்கு அப்புறம் பாருங்களேன் எவ்வளவு வெளிச்சம் வருதுன்னு. இது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அப்புறமேட்டு கழிவுல சாமி போட்டு இப்ப இந்த புத்தகத்தை வந்து இவ்வளவு வெளிச்சமான அந்நியத்துக்கு இதெல்லாம் தெரியுறா லைட்டா இப்ப லைட்டா உரிச்சுட்டா. என்ன பண்றது, எங்கேயே குளிக்காண்டி புதைச்சிட்டு வரேன். கடுப்பா இருக்கு. இதெல்லாம் கார் அப்படியே பாருங்களேன், பிளைனா இருக்கும். ஐயோ, இது இருந்ததுனால எவ்வளவு அழகா இருந்துச்சு. இப்படி இருந்தா நம்ம காரை இப்படி ஆகி போச்சு. இது மாதிரி ஒட்டி தர மாட்டாங்களா? கம் போயிடும். படி போன்ல கட் பண்ணு. சரி வாங்க. எதுக்கு அந்த இது பண்ணீங்கல்ல, நான் அதெல்லாம் தூக்கிட்டாடா போனேன். குப்பையை கீழே போடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டு வந்தேன். வாங்க போலாம். இப்படி நீ உள்ள விசிபிள் நல்லா இருக்கும்னா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ரெண்டு பேரும் பண்ண எங்கடா கதவை சாத்துற? கதவை சாத்திடுமா? சீட் தள்ளிக்கலாம். டை தருதா டை. அவன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். வினித் நேற்று நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டே வந்தானா, ஸோ அவனுக்கு ரெஸ்ட் கோசம் அவனுக்கு பின்னாடி தனியாக ஓட்டாச்சு. ஏய் என்னடா ரியாக்ஷன், அவன் என்ன ரியாக்ஷன் பண்ண எனக்கு எவ்வளோ வெளிச்சமா இருக்குடா. சோப்பு நோரை போட்டு ஷாம்பு போட்டு இது கழுவணும். ஊருக்கு போனதும் முதல்ல இதுதாண்டா ஒட்டுவேன். ஆனால் ஊருக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் சில்வர் கலரே ஒட்டலாமா? இங்கே பாரு, 1500 கிலோமீட்டரு நான் ஸ்டார்டபிள் இன்னைக்கு போகிறோம். அப்படி லைட்டாக நினைக்கும். வெளிச்சம் எம்மா வெளிச்சம் வருது. இவ்வளோ வெளிச்சம் டைம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க 5:41. நான் இன்னும் 20 மணி நேரத்தில் 20 ஹார்ஸ்க்குள்ளார நான் அள்ளி போகணும். ஆனால் கண்டிப்பாக போக முடியாது. நாங்கள் நடுவில் ரெஸ்ட் எடுப்போம். இப்போ ஒருத்தங்க ரெஸ்ட் எடுக்கிறான்ல, அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ நாங்கள் நீங்கள் காலையில் ரெஸ்ட் தாண்டா எடுத்துக்கிறீங்க, ஏன்டா உயரம் வாங்குறீங்க? செப்பல் போடுற பசங்க தான் ஏன்டா எங்க கூட வரீங்க? சரி நீ என்ன போடுறா? ஏய் நீ எங்கடா ஒண்ணு கடிக்கிறது எடுக்க போடாதான்டா. இல்ல ஏதோ ரிவர் கிராஸ்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி வா பின்னாடி போய் அந்த பாடி வாஷ் எடுத்துடலாம்.
எடி 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 வேக மாடு ஏய் வேக மாடுறா ஒருவே சத்யா சோப்பு தோ இங்க இது இந்த ஏய் அத வச்சு இது போட்டு தேக்கலாம்டா அது போட்டு கலாட்டி திப்பியா ஏய் தேக்கலாம்டா பட் இது எக்ஸ்பைரி டேட் பாரு ஏய் இது போட்டு சோப்புக்கு பதிலா இது போடுறியா சோப்பு மேல இது போட்டு தேச்சாலே இது கழுவு ஹெச்ஆர் நான் ஏன் இது பண்றேன்னு சொல்ல மறந்துட்டல நம்ம இப்போ டிண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உரிச்சோம்ல அதோட கம்மெல்லாம் கை வச்சு அந்த இடம் ரேகையாட்ட ஆகுது அது இன்னும் ரொம்ப கேவலமான விசிபிள் ஆயிரும் அதனால அது புதுசா நம்ம கேங்ல ஒரு Phone sound கேக்குது. நினைச்சேன் இப்படி இருக்கு பாரு நோ டபுள் மீனிங் ஐ அம் சிங்கிள் மீனிங் கோல்ட் பிடிச்சா அப்படி இருக்கும் அப்படிதான் நான் நினைச்சேன் கதை சத்தி ஒரு கைக்குள்ள கட்டு இப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம் எல்லாமே வெளியே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாவாடா ம் வருது தானே தெரியலையே ஏன்னா இது போட்டா உடம்புல இருக்க அழுக்கே வருது வயிறுல வருது நுரதான் வருது ஆனா ஃபாக் லைட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்ல வந்துட்டேன் அது எவ்வளவு பேர் கொழுப்புத்தானு இப்ப புரிஞ்சிருச்சு நீங்க ஏதாச்சும் ட்ரிப் அடிக்கிற மாதிரி இருந்தா இப்படி வராதீங்க சும்மா லைட்டாக அந்த இது எடுத்து போட்டு பார்ப்போமா அது கம்பி இது இல்லை படி கத்தி நம்ம ஆயிரத்தி எதுக்கு வாங்கணும் அதுக்கு தானே வாங்கணும் எஸ் வாங்கி டாக்கி பேக் ஓகே தானே புரியல ஓகே கேமரா அந்த பக்கம் பெண்ட் பண்ணு மேலே மேலே பார்த்த மாதிரியா ஆ பக்கா பொறுமசாமி பொறுமாலாம் போக முடியாது சாமி 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 ஏய் நல்லா வேலை பார்த்த டேய் நல்ல வேலைடா டேய் என்ன சாமி உயிரை வச்சு ஊசலாடுறீங்க 4x4 போட போறோம் ஓகே அங்க பாரு அங்க சேத்துக்குள்ள போக போகுது வண்டி ஓகே சேத்துக்குள்ள போக போகுது ஓவர் டேய் ஃபர்ஸ்ட் நடந்து காட்ட அவனே பாட்டில் கீழ இருக்குது பாரு இரு பாட்டில் கீழ இருக்குது எடுங்க ஃபிளாஷ் போடு உள்ள போதக்குள்ளே இருந்துச்சுனா அதுக்குள்ள இருக்காதா ஏறா ஆனா பாசி இருக்குடா பார்த்து போ கீழே விழுந்தா சட்டால கழிச்சா விட்டுட்டு போயிடும் இந்தா இது இப்போ எங்க எது சும்மா போறியா இது கொடு ஆகிட்டா நீங்க எங்கண்ணா அங்க உட்காந்துட்டு இருக்கீங்க டேய் போடா சீக்கிரம் டேய் முதல்லடா டேய் ஆளெல்லாம் இல்லடா போடா நானும் போகவா படி அங்க இல்ல டேய் இங்க வா இந்த கல்லுக்கிட்ட வா விட்டுட்டு போயிட்டாரு பட்டி போதும் கொஞ்சம் ஃப்ளாஷ் மட்டும் அடிங்க இது போதும் ஃப்ளாஷ் மட்டும் ஃபோனில் அடிங்க என்னன்னா உள்ள பூச்சி அடிச்சிருச்சா அட ஐயோ நீங்கெல்லாம் ட்ரிப் அடிக்கிறேன் தயவு செஞ்சு அந்த முன்னாடி டின்ட் ஓட்டாதீங்க அப்படி ஒட்டனையாக மூடிட்டு அதிலே போயிடுங்க அது முறிக்கிறேன்ட்டு எதுவும் பண்ணாதீங்க ஸ்டிக்கர் கடையில் கொடுத்தே நான் உரிக்கலான்னு சொன்னேன்னா ஆமாண்டா எங்க எதுல திச்சிட்டு இருக்கீங்க டிரைவிங் லைசென்ஸ் அது யார் டிரைவிங் லைசென்ஸ் வினித் ஓஜி என்ன பல்லு என்ன பண்ணுது ட்ரைசப்ஸ் எல்லாம் தெரியுதுண்ணா ஒர்க் அவுட் போடல
அரே பாய் இப்படி பண்ணுங்க சூப்பரா வருது பாருங்க. ஹலோ கார் ஃபுல்லா டீசல் ஸ்மெல். முடியல. மணி 7 ஆயிடுச்சு. இங்கே ரெஸ்ட் போட்டு போமா. முறைப்பானே சென்ட் பாட்டிலுங்கடா. இது வாஷ் பண்ணிட்டாங்க. இது நிறைய ஷாம்பு வாசம் அடிக்குது. ஃபுல்லா டீசல் வாசனையா அடிக்குது. லேடிஸ் பர்ஃப்யூம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது பத்தியா? ஆமாண்டா, ஜென்ஸ் பர்ஃப்யூம் அடிச்சா லேடிஸ் விடுவாங்க. அப்ப லேடிஸ் பர்ஃப்யூம் அடிச்சா இங்க இருக்கிற அரிப்பு நாயெல்லாம் வந்துட போறானுங்க. என்ன டேமேஜ் பண்ணலன்னா உங்க யாருக்கும் தூக்கம் வராது. என்ன காருக்கு அவ்வளோ பாசமாக முத்தாலாம் கொடுக்குறீங்க? என்னடா வேணும் உனக்கு? எடுத்துட்டேன் பாப்பா. நைட்டு இவ்வளோ மாங்குன்னு கழுவுறமே, நைட் எத்தனை கிலோமீட்டர் தான் போறேன்னு பாப்போம். ஈவினிங் எங்கடா போனானுங்க? என்ன இப்போ ஆகி போறாங்க? அதான் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இப்போ போறானுங்க. விடுக்கணும் வண்டி நிறுத்துனாங்களா? ஆள் வேற நல்லா பல்க் பண்ணீங்க. நீ அடி வாங்க தங்கம் மிரர்ல பார்த்துட்டு அவர் இறங்கவே இல்லை, அதனால தான் நான் விழித்தேன். இல்ல என்ன கை ஆடுது. நரம்பு தலை இருங்க வடி எடுத்துட்டு இருக்கோம். நாங்க வந்துட்டு மேகி சாப்பிட்டோமா, சரி ஒரு 2 மணி நேரம் தூங்கலாம், ஒரு 200 கிலோமீட்டர்ல எழுப்போன்னு நினைச்சேன். எழுப்பல. டைமை பார்த்தேன், நடுவில் 1 மணி இருந்துச்சா, 2 மணி இருந்துச்சு. சரி மணி 2 தானே, ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா தூங்கிடுவோம். ஏய் காஞ்சனா இருக்க பேரு அப்படின்னு கேக்குது. அது என் பல்லு. தூங்குனா தூங்கிடுவோம். ஒரு ஒரேடியா போய் நான் எந்திரிச்சு நினைச்சேன். என்ன எப்படி கழுத்து வலிக்குதா? தெரியும் எந்திரிக்க மாட்டோன்னு எந்திரிச்சுன்னு நினைச்சேன். அப்புறமேட்டு பார்த்தா தசுரூபே அப்படின்னா முகமூடி போட்டு கொள்ளக்காரன் வந்துட்டான்னு நினைச்சேன். நானே சத்தியமா அப்படித்தான் நினைச்சேன். சரி இதுக்கு காசு கேட்கறது அப்படி வந்து கேட்கறேன். இது மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. உயிரோட தான் இருக்கேன். நான் நேத்து கூட உப்பு பேர் கரெக்டா இல்ல, நான் உப்பு போட்டது பிரச்சனை இல்லை. நேத்து கூட கரெக்டா நம்ம எந்திரிச்சு மாத்தி கரெக்டா ஓட்டிட்டோம். மேகி சாப்பிட்டோம். ஓட்டிட்டீங்க சரி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாம் மயக்கம் போட்டு தூங்கிட்டோம். லைட் சிரிப்பு இல்ல சிரிப்பு. அதனால தயவு செஞ்சு நம்மளாம் ஹோட்டல்லயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மேகி கிடையாது. எனக்கு தயவு செஞ்சு வேணாம். போடுறத சாமி பிரசவமா நினைச்சு மூடி திங்கணும். இருங்க சார், காருக்குள்ள ஓடி போயிடுறேன். சார் டைம் பாத்தீங்கன்னா மணி 9. இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா, நாங்களே சமைக்க போறோம். வாங்க. எனக்கு பால் ஊத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. பால் இல்ல, மேகி. சரி இருங்க, மேகிக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு சொல்லுங்க. இன்கிரீடியன்ஸ்னா அப்படின்னு என்னதுடா? என்னென்ன பொருள் போடுறது? அதனால தண்ணி ஊத்தி சுடு தண்ணி வச்சா வேலை முடிஞ்சு போச்சு. தண்ணி ஊத்தி சுடு தண்ணி வச்சா பையா நீ வா, சால்னா ஊத்துறேன். இதுல இருக்கு, இதெல்லாம் இருக்கு. கிச்சன் எடுத்துறதா? ஆமா தூக்கு. எந்த பேக்? இந்த பேக், இந்த பேக்கும் இந்த பேக்கும். இதுவா? சென்டர். ஆமா சென்டர்ல இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல வேற. நீ எடுங்க பாய். நான் இப்படியே சமைக்கலாம்டா. அடுப்பனை 7 ஊருக்கா இருக்கு. நீ உள்ளங்கை சீட்டா இருக்கு அடுப்பு. ஜம்மன் அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே. இதோ இந்த இவ்ளோ அழகான சிலிண்டர் எடுக்கவே இல்லடா. அதங்க இருக்கு. சிலிண்டர் சைடுல இருக்கு. பப்ஜிடா. இங்க தானே பப்ஜி மாட்டிட்டு போவான். எஸ். ஒண்ணு போதும்ல? போதும். இங்க எவ்வளவு பொருள் பாரு. ஓ இதுதான் இதுக்கா? ஏய் நேரத்துல கடையை திறந்துட்டேன்னு நினைச்சு வாங்கி வர போறாங்கடா. கத்தி ரிவீல் பண்ணுங்க. கத்தி போடா. வித்த அந்த காசு அதான் காசு வேற கம்மியா இருக்கு. மேகி கடை போடுவா. நான் கத்தி ரிவீல் பண்றானே இவன். நான் ஏற்கனவே ரிவீல் பண்ணேன். மேகி சுடான மேகி. இதுக்கு வெங்காயம் வெட்டுற கத்தி மாதிரி இல்ல. இந்த செத்து போன பேய் வரதுக்கு நான் ஓடுற வீட்டுக்கு
இது இல்ல இந்த இது அடுப்பு எங்க வரும் அடுப்பு நீங்க அடுப்பீங்க அடுப்பா இருங்க அங்கதான் எங்கயா இருக்கும் இப்படி அடிச்சிட்டு இந்த பேர் தான் இருக்கு ஏய் இதுதான் அடுப்பு இதுதான் அடுப்பு என்ன நாலாம் படிச்சு வச்சிருக்கீங்க ஏய் இது ஏட்றா ஏய் இது ஏட்றா கெட்டல இருக்கு காபி காபி இது ரிமூவ் பண்ண முடியல தண்ணி எடுத்துட்டு வா இப்படி வந்துரு ஏய் இதெல்லாம் பையில எடுத்து கார் கதை தோறடா கார் கதை நான் இதெல்லாம் அங்க வச்சிருக்கேன் இடத்துல இருக்கு சமையல் முறை சொல்லுங்க தெரியாது இல்ல ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கணும் இல்ல அது எடுத்துக்கணும் அப்படின்னு அதெல்லாம் தெரியாது ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வெளியே போயிட்டு ஒரு நாள் சமைக்கணும் ஐயோ அதுக்கு நாங்க தான் பலி இன்னைக்கு அப்ப வினிதே நாங்கல்ல, கை நீ. வைங்க ஃபர்ஸ்ட் நீங்க தான் சாப்பிட கை வைங்க எது ஆகாது வட்டி தான் இருக்குதுல கூமுட்டை இதுல சொல்ல போனா சொன்னே வச்சா அவ்வளவு பாசமா என்ன வந்துகிட்டே இருக்கு அவ்வளவு பாசமா ஆஃப் பண்ணு யோசிக்கணும் கேஸ் அந்த பைத்தியக்காரன் ஒருத்தன் அன்னைக்கு யூஸ் பண்ணான்ல எல்லாம் கிளாப் பண்ணுங்க வை ஃபர்ஸ்ட் பால் காசு ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்து போதும் எடுத்துட்டு வா ஏன்னா நீங்க குளிர்காய தானே அங்கேயே உட்காந்துக்கிட்டீங்க நீங்க குளிர்காயத்துக்கு தானே அங்கேயே உட்காந்துக்கிட்டீங்க ஏய் 4 கேஸ் தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி சமைக்கணும் 4 பாக்கெட் போட்டுட்டுமா அப்பா 4 பாக்கெட் போட கட்டடா ஆனா 4 பாக்கெட் போட கட்டடா 4 போதும் அவ்வளவுதான் நீங்க நம்ம தான் சமையல் சாதம் நான் தான் இன்னைக்கு குக்கர் டேய் டிரைவர்னு சொல்றீங்க அப்புறம் குக் பண்றீங்க குக்கர்னு சொல்லணும் சரிங்க குக்கர் ஏய் யுப்பி மட்டும் எடு யுப்பினா யுப்பி மட்டும் அப்ப டிராப் பண்றவங்க டிரைவரா உப்பு எடு உப்பு ஆன் பண்ணவா தெரியும் உப்பு எங்க இருக்கு டேய் போடா ஃபர்ஸ்ட் இது போடணும் இதுக்குதான் என்ன இடத்துல சொன்னீங்க இந்த டைலாக்கு தெரியாம போச்சு ஏய் இந்த 2 பேக் எடுத்து அந்த கார்ட்ட வச்சிடுறேன் இங்க கொஞ்சம் இடத்துல இருக்கு உட்கார உப்பு மட்டும் எடுத்துக்கிறேன் லேட் உப்பு எடுத்துக்கலாம் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சமைக்கிறேன் வேற ஏதாச்சும் இருக்கா அவ்வளோ நான் ரீஃபில் பண்ணனே அது எடுத்துட்டு வா என்னோட வாட்டர் பாட்டில் ரீஃபில் பண்ணேன் இது சூடாகுதுடா அப்புறம் அடுப்பத்தை சூடுவாங்க அடுத்த டைம் ட்ரிப்பு அந்த 2000 அடுப்பு பெருசா இருக்குல்ல அது வாங்கிடலாம் ஏய் இது பிரிங்கடா இது பிரிச்சு இதுல மசாலா இருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்முறை சொல்லணும் டேய் நான் என்ன அப்படி சொல்லணும் பொட்டேட்டோ வேணாங்கற சாப் ஒழுங்கா வீடியோத்தினா உனக்கு சாப்பாடு இல்ல இப்படியே விட்டு நாங்க கிளம்பிடுவோம் ஐயோ எல்லாம் நான் சுத்தி புத்தி பார்த்தா பேயட மாதிரி தானே இருக்குது சுடுகாடு குளிர் கொஞ்சம் அடுப்புல உட்கார்ந்ததுனால யாரோ ஒருத்தர் சொல்லுவார் சைக்கிள்ல தம்பி சுடுகாட்டுல என்னப்பா பண்றீங்க என்னடா சொல்ற அப்படிதான் இருக்கு மேகி சமைச்சிட்டு கிடக்குறோமா அந்த யுப்பி இது யுப்பிக்கு முட்டை போடுறது நாமளா தான் இருப்போம் டேய் வா டேஸ்ட் பாரு வா பச்சை தண்ணி டேஸ்ட் சுடு தண்ணியில கவுண்டர் போடாம பண்ணீங்க தெரியும் இந்த கேஸ் ஒண்ணு வந்துட்டு 2 மணி நேரம் வரும்னாங்க தண்ணி சூடு ஏறதுக்கே இவ்வளவு நேரம் இருக்குது யாரா இது 2 நிமிஷம் சொன்னது படி அவன் பாருங்க சாப்பிட்டு இருக்கானா ஃபர்ஸ்ட் தண்ணி நல்லா கொதிக்கும் ஏய் ஆவி வருதுப்பா இங்க ஏய் இருங்களா இங்க வந்து வீடியோ எடுக்கிறேன் ஏய் இப்படி வாடா நீ ஆங்கில மாத்த கூடாது கொஞ்சம் கீழ வச்ச மாதிரி இருக்கு ஐயோ அது பெரிய தெரியுது கொஞ்சம் கீழ வச்சு ஏய் தண்ணி சூடாயிச்சு அந்த இது இருங்க அது கரெக்ட்டா ஆஹா ஏய் ஆமா ஏய் இதுதான் ஃபர்ஸ்ட் போடணும் ஃபர்ஸ்ட் தண்ணில எசன்ஸ் ஏறணும் இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க தப்பு தப்பு டேய் ஃபர்ஸ்ட் தண்ணில ஏறணும்டா இல்ல டேய் சத்தியமாடா தப்புன்னு ஆயிரும் வரும்போது ஒரு குப்பையை நம்ம மூஞ்சி மேலே போட்டாலே அப்ப தெரியலையா டேய் ஊத்து நாங்க பாருங்களேன் பான்பராக்கு ரவி கொண்டு வா மேல காட்டு
சப்ஸ்கிரைப் பண்ணாம உனக்கு எப்படி தெரியும்? நீ போட்டிருக்கியா? நான் படத்துல பாத்திருக்கேன். ஏன்டா இப்ப வர மாதிரி போட்டுட்டு இருந்தான்ல. நான் படி கொஞ்சம் கொஞ்சமா வாயில் போட்டு மின்னுட்டு இருக்கிறான். நாங்க உப்பு நான் தான் அதை இப்பயே போடணுமா? ஐயோ அவரு கையில என்ன உப்பு கொடுத்தீங்க? சூப்புடா இப்ப இது குடிச்சா சூப்பு. சோப்பா நான் ஏதோ சத்த கேக்குறேனா? உப்பு போட்டுட்டே இருக்கேன் நீங்க பேசிட்டே இருக்கீங்க. 5 கை போட்டுட்டேன்டா ஸ்பூன். 5 கையா? சூப் குடிச்சு பாருங்க கொஞ்சம். இப்படி போட்டுட்டு இதுக்கு அப்புறம் தான்டா போடணும். எடு. இப்ப போட்டா இப்ப எல்லா இடத்துலயும் உட்காரும். யாரா உங்களுக்கு மேகி சமைக்க சொல்லி கொடுத்தா? மேகி டிவில சொல்லியா பாத்தீங்களா? தரணுமா? டிவில பாத்தீங்களா? இல்ல அதுல அப்படியே போட்டு நான் கிண்டிட்டு இருக்கேன். இவன் பாட்டுக்கு விட்டு வேற எப்ப போடுறது? கூட ஏறலடா. குடிச்சிட்டியா? எல்லாம் கிளறி விடுறேன். அப்புறம் அறுத்தது கொட்டு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துமா? வேணாம். முட்டை போடுறோம்ல. மாதிரி சாப்பிட்டு இருக்கானா? ஏய் நான் என்னடா சவுண்ட் என்னடா நைட் முட்டை. ஏய் அவன பாரு நைட் டேய் முட்டை கேக்கிறதுக்கு போறான். ஐயோ உங்க மாதே சித்தா சொல்லி உங்க அப்பா புத்தி போலல உனக்கு. ரெண்டு போடலாம். 4 மேகி. கிட்டா 8 நிமிஷம் போச்சு. ஏய் எடு. ஓகே நல்லா இருக்குல இப்படி சமைச்சு சாப்பிடுறதுக்கு. அதுல இப்ப டவுட். இப்போ அதிகமா வச்சா கேஸ் வேஸ்ட் ஆகும்ல, அப்புறம் கம்மியா வச்சா ரொம்ப நேரம் ஆகும்ல? ஆமா 2 ஒரே கணக்கு தான். ஆனா வேவாதுல்ல. டைம் தண்ணி வந்துட்டு சூடு இருக்கும். ஆனா இது இருக்காது. குடிக்கும் போது பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஓகேண்ணா. இது எடு நீ எடுத்துட்டே இரு. இதே போடலாமா? எடுத்து போடு. அது வாய் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கோ. வாடா நீ வாடா. எங்கடா இன்னொரு முட்டை காணோம். டேய் முட்டையை குடுறா நானு. நான் எடுக்கல. டேய் ஒரு முட்டை தான்டா இருக்கு. எப்படி பர்ஃபெக்ட். அத்தனை ஸ்கூல்ல முட்டையை வாங்கியிருக்கேன். கிண்டுனதா 2 போதுமா? போதும். ஹெச்ஆர் சமையல் ஒரு வழி ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் தருணே. நான் எதுக்கு? நான் கேமராமேன். நான் ரொம்ப நாள் உயிர் வாழணும். பக்காவா இருக்கு. அப்ப நல்லா கூட இல்ல. பார்க்கல இவ்வளவு அருமையா சமைப்பேன்னு. அப்ப நல்லா இல்ல. உண்மையா சொல்ல முப்பல்ல தானே? இல்லடா கரெக்டா இருக்குது. அதிகமா இருக்கு. கரெக்டா இருக்கு. வாய்ஸ் ஓவர் இதுக்கு நான் கொட்றேன். வா பிளேட் எடு. வாய்ஸ் ஓவரா? மல அணுல வச்சிருக்கேன். நீ அப்படியே யூடியூப் எடு, நான் எடுத்துக்கறேன். நானா ஃபர்ஸ்ட். எப்படி நீ வா. சாவறதுக்கு எவ்வளவு ஏனா கிளிப் நிறைய இருக்கு. நீ சர்வே பண்ணு வா. நான் வீடியோ எடுக்கிறேன். சாவறதுக்கு எவ்வளவு இதா இருக்கான். சுடாதுல. விடாதடா. கொஞ்சமா கொதிக்கும். கொஞ்சமா கொதிக்குமா? ஆமா சைடிஸ் இல்லையா இதுக்கு? அதான் பச்சை மிளகா இருக்கு. போதும் அவ்வளவுதான். நீ கொட்டு. நீ பிளேட் போட்டு நான் எப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் இல்லை. இன்னைக்கு மேகி தான். ஆனால் நாங்கள் சிக்கன் இதெல்லாம் நிறைய வாங்க போகிறோம். சமைச்சது யாரு? சமைச்ச உட்காந்துக்கிட்டு இப்படிதான் கடைசியில வந்து பேர் வாங்கிடணும். நாக்கு வேற ஊறுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு நுர தள்ளும் பாரு. என்ன சொல்றான் இவன்? நுர தள்ளுங்க கொஞ்ச நேரத்துல. நான் என்னன்னா பண்றீங்க? டக்கு டக்கு பண்ணுங்கண்ணா. ஐயோ கீழே கொட்டுற மாதிரியே சொல்றாங்க. நான் எனக்கு தர மாட்டாங்கண்ணா. நீங்க என்ன உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க? இதுதான் முதல் பிளேட்டே வாங்கிட்டு வந்துடணுங்க. இன்னொரு பிளேட் வரும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதானடா மேகி. சரி போ. நான் நடுவில் டீ குடிப்பேன். டேய் இவனுக்காண்டா அதிகமாக வந்துருக்குது. டேய் வாடா டேய். டேய் டேஸ்ட்க்கு கொஞ்சம் குறா. ஏய் இது வாஷ் பண்ற தண்ணி இது. வாஷ் பண்ணிக்கலாம். அது சாப்பிடு. ஆறிடுச்சுன்னா மேகி சாப்பிட முடியாது.